ஈரானை தொட்டது தப்பு, உலகமே மிகப்பெரிய சிக்கலில் சிக்கப் போகுது. ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆப்பு. மத்திய கிழக்கு பகுதியில் தீவிரமடைந்துள்ள இராணுவ மோதல் உலகளாவிய பொருளாதார சூழலை பாதிக்கும் வகையில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதல்கள் முதலீட்டாளர்களின் மனநிலையை நேரடியாக மாற்றியமைத்துள்ளன. இந்த பதற்றம் உலக பங்குச் சந்தைகளிலும் பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்புகளாக கருதப்படும் தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களிலும் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர். ஜூன் 2025 12 நாள் நீடித்த வான்வெளி மோதலுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு அரசியல் நிலைத்தன்மையை சீர்குலைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் உலகம் முழுவதுமே பெரும் பதற்றம் நீடிக்கிறது. இஸ்ரேல், ஈரான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தூதரக ரீதியாகவே தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை குறைந்த நிலையில் இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பது உலக சந்தைகளில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் உலக முதலீட்டாளர்கள் அபாயத்தை தவிர்க்கும் மனநிலைக்கு திரும்பியுள்ளனர். அதனால் பங்குச் சந்தைகளில் விற்பனை அழுத்தம் அதிகரிக்கலாம். இந்திய பங்குச்சந்தையும் இதன் தாக்கத்திலிருந்து விலகாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக நிஃப்டி 50 குறியீடு திங்கட்கிழமை திறக்கும் போது குறிப்பிடத்தக்க சரிவுடன் தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. தொழில்நுட்ப கணிப்புகளின்படி இந்த குறியீடு உடனடி ஆதரவு நிலைகளை கடந்து கீழிறங்கினால் மேலும் சரிவு காணக்கூடும். உலகளாவிய அரசியல் பதற்றம் நீடித்தால் பங்குச்சந்தை போக்கும் பலவீனமடையும் எனவும் கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் உலக வர்த்தக பாதைகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமே முக்கிய காரணமாக உள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய நீர் வழித்தடமாக விளங்கும் ஹார்மூஸ் நீரிணை குறித்து கவலை அதிகரித்துள்ளது. உலகளவில் உற்பத்தியாகும் எண்ணெயின் ஒரு முக்கிய பகுதி இந்த நீரிணை வழியாகவே கடத்தப்படுகிறது. இங்கு எந்த ஒரு தடையும் ஏற்பட்டால் கச்சா எண்ணெய் விலை திடீர் உயர்வை சந்திக்கலாம். எண்ணெய் விலை உயர்வு சரக்கு போக்குவரத்து செலவையும் உற்பத்தி செலவையும் அதிகரித்து உலகளாவிய பணவீக்க அழுத்தத்தை மீண்டும் தூண்டக்கூடும். பங்குச் சந்தைகளில் ஏற்படும் அச்சத்தால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துகளுக்கு மாறுவது வழக்கம். அதனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வை நோக்கி செல்லும் வாய்ப்புள்ளது. சர்வதேச சந்தைகளில் தங்கம் முக்கிய எதிர்ப்பு நிலையை மீறினால் இந்திய சந்தையிலும் புதிய உச்சங்களை தொடக்கூடும் என சந்தை ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். அதேபோல வெள்ளி விலையும் உயர்வை நோக்கி செல்லும் சாத்தியம் அதிகம் என கணிக்கப்படுகிறது. எண்ணெய் சந்தையிலும் பதற்றம் தென்பட்டாலும் தாக்குதல்கள் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை நேரடியாக குறிவைக்காமல் இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. அதனால் கச்சா எண்ணெய் விலை மிக அதிகமாக உயராமல் கட்டுக்குள் இருக்கக்கூடும் என சில நிபுணர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் அரசியல் நிலைமை விரைவில் சீராகுமா என்பது சந்தை எதிர்பார்ப்பின் முக்கிய காரணமாகும். இந்த பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்திய செய்தியாக ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த சம்பவம் ஈரானின் அரசியல் எதிர்காலம் குறித்து பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துகளும் நிலைமையை மேலும் கவனிக்கத்தக்கதாக மாற்றியுள்ளன. மொத்தத்தில் இந்த இராணுவ மோதல் உலக பொருளாதார சூழலை நேரடியாக பாதிக்கும் அளவிற்கு தீவிரமானதாக கருதப்படுகிறது. பங்குகள் மீது அழுத்தம், பாதுகாப்பான முதலீடுகளில் உயர்வு, எண்ணெய் சந்தையில் அச்சம் ஆகியவை குறுகிய காலத்தில் முக்கிய தாக்கங்களாக வெளிப்படலாம். முதலீட்டாளர்கள் நிலைமையை நெருக்கமாக கவனித்து எச்சரிக்கையுடன் முடிவெடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. உலக அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பதற்றம் அடுத்த சில நாட்களில் சந்தை போக்கை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என்பது சந்தை வட்டாரங்களின் ஒருமித்த கருத்தாகும்.